பவியோட அப்பா அம்மா வந்து பவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு பவி? இன்னும் கிளம்பாம இருக்க, பேக் பண்ணிட்டியான்னு?" கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, இவர் தான் வரமாட்டேன்றாரு, எப்படிம்மா பேக் பண்ண முடியும் அப்படின்னோடனே, "என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாங்க சொல்கிறா அப்படி சொல்லி கேட்டோன்னே, அது வந்து அத்தை, என்ன மாப்பிள்ளை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? என் பொண்ணு ஃபஸ்ட் நாளே வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே, இப்போ தானே என் பொண்ணு ஃபஸ்ட்டு டைம் வந்தா உங்கள் கூட கிளம்பணும்னு நினச்சா, அவளை இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து, "மாமா அது வந்து" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே வராங்க வந்து பாட்டியை பார்த்துட்டோன்னே, வணக்கங்க" அப்படின்றாங்க. "வணக்கங்க" அப்படின்னு சொன்னோன்னே, "என்னாச்சுங்க? என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து வெளியூர் போகிறதுக்காக கிளம்புனாங்க, நீங்கள் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களா? அதான் வந்து மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரா?" அப்படின்னோன்னே, அப்படியே பார்த்து, "கார்த்தி என்ன இது?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "அது வந்து பாட்டி, இந்த மாதிரி அண்ணன் கொடைக்கானல் போகிறார்ல, அதனால பவித்ராவும் நானும் வந்து வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா விரும்புகிறாரு. அதனால் சரி கொடைக்கானலே போயிடுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஆஃபீஸையும் பார்த்த மாதிரி இருக்கும், இது வீட்டையும் உங்களுக்கு வந்து கவனிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் சுற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும்ல, அதான் கூடவே போனால் பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்க்குறேன் நானு. சரி கொடைக்கானலே போயிடுங்க மாப்பிள்ளை" அப்படின்னா, "அது வந்து இங்கே வேலை இருக்குது, அண்ணன் வேறு கொடைக்கானல் போகிறான், அதனால் ஆஃபீஸ் வேலையெல்லாம்" "அதில் என்ன இருக்குது? ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து மேடம் கவனிச்சிக்க மாட்டாங்களா? என்ன சம்மந்தி நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்களா?" நாங்கள் கவனிச்சுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்டா இப்படிலாம் வந்து சொல்லி விடுற?" "இல்லை பாட்டி வந்து இங்கே பாருங்கள், நான் எதுவும் சொல்லலை, அவன் தான் போகமாட்டேங்கிறான், அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை" அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து அப்படியே அந்தர் பட்டு அடிக்குது பாரு இது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரி அதுதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால 2 பேரும் கொடைக்கானலே கிளம்புங்க, அப்படியே உங்கள் அண்ணன் கூட இருந்த பிஸ்னஸையும் பார்த்த மாதிரி ஆச்சு, என் பொண்ணை கொடைக்கானல் கூட்டின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பவித்ராவில் என்ன இப்போது வருவியா வரமாட்டியா அப்படின்னா, சரி சரி போகலாம் அப்படின்னோடனே, சரி நான் உடனே போய் பேக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. சரின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க பவி. அப்போ கரெக்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெளியே வராரு அன்பும் வந்து கண்மணியும் பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "நீ சரி 2 எதுக்குடா பேகு? ஒன்று தானே போகிற?" அப்படி சொல்லி கேட்டோன்னே, இல்லை நாங்கள் 2 பேருமே போகிறோம், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் கண்மணியை அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. "கண்மணியை கூட்டிகிட்டு போறியா? எதுக்கு கண்மணியெல்லாம்? நீ வந்து வேலை விஷயமா தானே போகிற, கண்மணிலாம் அங்கே வந்து இருக்க வேணாம், அவள் இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்றாங்க பாட்டி. உடனே பவி வெளியே வந்துடுறேன். "ஏன் அவங்கள கூட்டிகிட்டு போனால் என்ன தப்பு? நாங்கள் 2 பேரும் தான் கொடைக்கானல் போகிறோம், அப்படியே நாங்கள் 2 கப்புள்ஸாக போயிட்டு வந்துடுறோம், எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்ல, அதுவும் கண்மணி வந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும்" அப்படி சொல்லிட்டு பவி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. என்ன இது அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து, ஐயோ இப்படி நடக்குதே அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே அங்கே வராங்க நம்ம வந்து சிவகாமி சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், கரெக்டு தான், அன்பு மட்டும் தனியாக போகணும், அன்பை கவனிச்சிக்க வர ஆள் இல்லை, கண்மணி போனால் ரொம்ப நல்லது, அன்பு நல்லா கவனிச்சுப்பா, ஏன்னா அங்கே குளிர் அதிகமாக இருக்கும், அன்புவால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்மணி போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி நீ ப்ளீஸ் அத்தை அவங்க போயிட்டு வரட்டும்" அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க, ஐயோ என்னது இது, கப்புள்ஸாக போனால் வேலைக்கு ஆகாதே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து அங்கே வராங்க வெண்ணிலா. எங்கே போகிறீங்க எல்லாரும்? என்ன கண்மணி என்கிட்ட சொல்லவே சொல்லலை, எங்கே போகிற அப்படின்னா, "அது வந்து கொடைக்கானல் போகிறோம் நாங்கள், என்கிட்ட சொல்லவே சொல்லலை, எனக்கே இப்போ தான் தெரியும் வெண்ணிலா" அப்படின்றாங்க. வெண்ணிலா வந்து உடனே யோசிக்கிறாங்க, பாட்டி ப்ளீஸ் பாட்டி, கொடைக்கானல் போகணும், எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நானும் உங்கள் கூட போயிட்டு வரேனே." "போயிட்டு வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்றாங்க பாட்டி. "நான் வர்றது உனக்கு வந்து பிரச்சனை இல்லையே" அப்படின்றாங்க வெண்ணிலா கண்மணி வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வரது எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்றாங்க. உடனே வந்து, "எனக்கு பிரச்சனை தான்" அப்படின்றாங்க பவியை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நாங்கள் 4 பேரும் கப்புள்ஸாக போகிறோம், நீங்கள் தனியாக வந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதாங்க? என்னங்க இது, கொஞ்சம் கூட வந்து மேனஸ் இல்லாமல் இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி போகும்போது நடுவில் வர்றதே தப்பு, அந்த மேனஸ் கூட தெரியாது, நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வேண்டிட்டு அப்படியே பார்த்து பவியை முறைக்கிறாங்க. "இல்லைம்மா, கண்மணிக்கு துணையாக தான் அன்பு இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு, நான் வேற இருக்கேன், இவர் கார்த்தி வேற இருக்காரு, நாங்கள் 4 பேரும் போயிட்டு வரோம், தேவையில்லாமல் எதுக்காக வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும், ஃபேமிலி ட்ரிப்பாக போகும்போது வேணா நீங்கள் வாங்க, பத்தாவது நீங்கள் ஃபேமிலியே கிடையாது" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக பவி சொல்லணும், செம்ம டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. உடனே வந்து, "அது வந்து பவி வெண்ணிலாவும்" அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்ல வராங்க. இந்த கண்மணிக்கு அறிவுன்றது கிடையாது, வெண்ணிலான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக போயிட்டு வரும்போது நீங்கள் இடைஞ்சலா போகிறது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க பவி. எல்லாம் பார்த்து முறைக்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வராங்க. "சரி கண்மணி கிளம்பலாமா?" அப்படி சொல்லிட்டு அன்பு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து வந்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது. 4 பேரும் பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க.